ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜிஎஸ்எம் தமிழ் அருண்விஜய். நீங்கள் வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, யூவி ஜெல் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆனால் மொபைல் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதோட பயன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது மொபைல் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு, ட்ராக் அடிக்கிறவங்களுக்கு, லைன் அடிக்கிறவங்களுக்கு, ஷார்ட் சர்க்யூட் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த ஒரு வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு ட்ராக் அடித்து வச்சுருக்கேன். அது ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஒரு ட்ராக் வந்து கட் ஆகாமல் இருக்கிறதுக்கும், அதுவும் இல்லாமல் சீக்கிரம் டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் ஏன்னாச்சும் டச் ஆனால் ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஒரு ட்ராக் மேலே நம்ம யூவி ஜெல், ரீலைஃப் யூவி ஜெல்லை வந்து போட்டு நம்ம காய வைக்க போகிறோம். இது ஒரு யூவி இங்க்குன்னு சொல்லுவாங்க. இந்த இங்க்கு பயன்படுத்தி தான் வந்து ஒரு கோட்டிங் தர போகிறோம். ஆல்ரெடி போர்டில் இருக்கிற கோட்டிங் மாதிரியே தான், போர்டில் அந்த பச்சை கலரில் இருக்கிறது பாருங்கள், அந்த கோட்டிங் மாதிரி தான் இது மேலேயே நம்ம ஒரு கோட்டிங் தர போகிறோம். இது வந்து காயறதுக்கு யூவி லைட் வேணும். மெயினாக வந்து யூவி இங்கு பற்றி தான் சொல்லியிருப்பேன். யூவி லைட் இருந்தாலும் மட்டும்தான் இது காயும். ஓகே, அது மேலே வந்து ரெண்டு ட்ராக்லையும், இந்த எண்ட்லையும் அந்த எண்ட்லையும் வந்து இதை வந்து லைட்டாக டச்சப் பண்ணி விடுறேன். ஏன்னா ட்ராக் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ஷார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த ஒரு டாட் வந்து வச்சு சும்மா லைட்டாக மட்டும் வைக்கிறேன். ஏன்னா கொஞ்சமாக இருந்தாலும் நல்லாவே யூவி லைட்டில் வச்சா நல்லாவே காஞ்சிடும். ஓகே, அதை வச்சுக்கிட்டாச்சு. இப்போ வந்து இப்போ என்ன பண்ணுறேன்னா, நம்ம கிட்ட யூவி லைட் இருக்குது. அந்த யூவி லைட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். யூவி லைட்டு அப்படிங்கிறது என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். அல்ட்ரா வயலட் லைட் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதை பற்றி உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். தெரியாதவங்களுக்கு புற ஊதா ஒளி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலருக்கு. இது வந்து என்ன விதமான பயன்படுதுன்னா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன். இதை பற்றி தெரியாதவங்க கீழே லிங்க் தரேன், அப்படின்னா கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த ஒரு லைட்டை வச்சு தான் நம்ம வந்து அந்த இதை நல்லா காய வைக்க போகிறோம். சம்திங் ஒரு 1 minute and 2 minutesக்குள்ளே, 1 minute அதிகம். ட்ராக் இருக்கிறத பொறுத்து இல்லை, நம்ம அந்த இங்க் பயன்படுத்துறத பொறுத்து இருக்கு. ஓகே, இதுதான் வந்து அந்த யூவி லைட். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதில் வந்து பாருங்க, சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த மேலேயும் ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இந்த சுவிட்ச் வந்து ஆன் ஆஃப் பட்டன். இது யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். 5 volt தான். ஓகே, இப்போ வந்து யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணிட்டாச்சு. இதில் பாருங்கள், இந்த பட்டன் அழுத்துறேன். அழுத்தினோன்னு இங்கே லைட் எரிய ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி அழுத்தினா ஆஃப் ஆகிடுது. இப்போ அழுத்தினா ஆன் ஆகிடுச்சு. இப்போ இங்கே இருக்கிறதும் ஒரு பட்டன் தான். இதை அழுத்தினா ஆன் ஆகிடும். பாருங்கள், யூவி லைட் இப்போ ஆன் ஆகிடுச்சு. பாருங்கள், அமைஞ்சு எரியிற மாதிரி இருக்குது, கண்டினியூஸாக எரியிற மாதிரி இருக்குது. இதான் புற ஊதா ஒளி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ஒளி தெரியுதுங்களா? அல்ட்ரா வயலட் லைட். ஓகே, இது மேலே வச்சிடறேன். அந்த ட்ராக் மேலே வச்சா அப் டு ஒரு 1 or 2 minutesக்குள்ள பக்காவாக காஞ்சிடும். ஒரிஜினல் போர்டு மாதிரி காஞ்சிடும். நான் வந்து எண்ட் ஆஃப் த எண்டில் தான் வச்சிருக்கேன். இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து சம்திங் ஒரு 1 or 2 minutesல வந்து காஞ்சிடும். நல்லா பக்காவாக காஞ்சிடும். அதை உங்களுக்கு காமிக்கிறேன். மேபி இது வந்து நான் ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். அப்படி ஆன்லைன் லிங்க் இருந்துச்சா மேபி ட்ரை பண்ணி பாருங்க. மொபைல் சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கு, லேப்டாப் சர்வீஸ் பண்ணுறவங்க, ட்ராக் அடிக்கிறவங்களுக்குலாம் இது பக்காவாக இருக்கும். ஓகே, ஓவராலாக இப்போ காஞ்சிருக்கும். ஒரு 2 minutes சம்திங் வந்து நான் வெயிட் பண்ணேன். ஓகே, இப்போ இதை எடுத்துடுறேன். இப்போ அந்த போர்டை வந்து உங்களுக்கு க்ளோஸாக காமிக்கிறேன் பாருங்க. ஓகே, காஞ்சிடுச்சு. ஓகே, பாருங்க, நல்லாவே உங்களுக்கு தெரியும். அந்த போர்டு கலர் இருக்கிற மாதிரியே நான் ட்ராக் அடித்த இடத்துல வந்து இந்த எண்ட்லையும் அந்த எண்ட்லையும் வச்சிருந்தேன். அது நல்லாவே காஞ்சிருச்சு. அந்த போர்டு கலரே பாருங்க சேமாக உங்களுக்கு தெரியும். அந்த ட்ராக் கட்டாக இருந்தது. இப்போ ட்ராக் வந்து எங்கே டச் ஆனாலும் எதுவும் ஷார்ட் ஆகாது, பக்காவாக இருக்கும். அதே மாதிரி இந்த யூவி லைட்டுங்கிறது வேற லெவல்னு சொல்லலாம். ஓகே கைஸ், இந்த ஒரு வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் லேப்டாப் சர்வீஸ், மொபைல் சர்வீஸ் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கும். அந்த வீடியோஸ்லாம் மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது மட்டும் இல்லாமல் கீழே ஜாயின் பட்டன் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் மிஸ்டர் சேனல், என்னோட செகண்ட் சேனல் கொடுத்துருக்கேன். அந்த சேனலையும் போய் விசிட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் லேப்டாப் சர்வீஸ் ஃபேமிலிஸ் இருக்குது, நிறைய வீடியோஸ் சீரிஸ் போயிட்டே இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஜியோ ஃபோன் ஹாட்ஸ்பாட், ஜியோ ஃபோன் கஸ்டமர் ஹோம், ஜியோ ஃபோன் ஆண்ட்ராய்டு ஒயர்ஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். மொபைல் அன்லாக்கிங் வீடியோஸ் நிறைய போட்டுருக்கோம். இந்த மாதிரி மொபைல் சீரிஸ்லாம் நிறைய போட்டுருக்கோம்.
அந்த வீடியோஸ்லாம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. ஓகே கைஸ், மீண்டும் அடுத்த ஒரு சந்திப்போம். பை பாய்.